பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கர்த்தர் நம்மை ஏற்றமாக அழைத்ததற்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி நாம் அவரை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் அனைவரும் அவரை நோக்கி காலை வேளையில் நாம் ஆராதித்து அவரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவளோடு அவர் நம்மை அழகான கண்களால் பார்த்து நம் தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக அந்த தேவனுக்கு நாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை நாம் அனைவரும் அவருடைய கூடாரத்தில் ஆலயத்தில் நாம் தரிசிக்க வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை முழு மனதோடும் முழு ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் இந்த நாளில் அவரை நோக்கி நாம் ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவளோடு காத்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். இந்த நாளில் நாம் அனைவரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அவரை நாம் துதித்து பாடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை பொழிய செய்பவர். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். என் அன்பு தகப்பனே, இதோ இந்த கால வேளையில் உங்களை நாங்கள் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் உங்களை துதிக்க நாங்கள் அவளோடு வந்து கொண்டிருக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளில் எங்களை நீர் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை நீர் கூப்பிடும் தகப்பனே. அப்படியாக நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிழ்ந்து புகழ்ந்து பாடவும் இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடி குடும்பமாக ஒன்று கூடி நாங்கள் உம்மை துதிக்க வந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, அப்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ஒவ்வொரு அழகான கண்களால் எங்களை ஏறெடுத்து பாரும். அப்பா, நாங்கள் ஒருபோதும் மனிதனிடத்தில் வெட்கப்பட்டு போகாமல் சாத்தானுக்கு ஒருபோதும் அடிமையாகாமலும் ஒவ்வொரு நாளும் உண்மையை அண்டி வர உங்களுடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாள் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவர். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களில் ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுவோம். கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏறெடுத்து பார்த்து நம் தேவைகள் ஒவ்வொன்றும் அவர் நமக்கு இரட்டிப்பாக வழங்கக்கூடியவர். நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு ஆலயத்தில் நாம் நுழையும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்குபவர். இன்றைய நாளில் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏழைகள் பாழாக்கப்பட்டதினாலும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து ஏழை எளியவர்களை காத்து அவர்களை சுகமாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரர்களை படிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. தேவன் உங்களுக்கு ஆதரவாக நமக்கு ஆதரவாக செயல்படும் நேரம் இதுவே என்று நீங்களும் நானும் எதிர்பார்ப்புடன் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். தேவன் உங்களுக்காக ஏதாகிலும் நமக்காக ஏதாகிலும் நிச்சயமாக செய்வார் என்று நீங்கள் நீண்ட காலமாக நம்பி ஜெபித்து வருகிறீர்களா? அப்படியானால் இன்றே கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர். நீங்கள் நேர்மறையான உள்ளத்துடன் வாஞ்சித்து உங்களுடைய காரியங்களை அனைத்தும் கர்த்தர் உங்களுக்காக இப்போது செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, உம்மை நம்பும் ஒவ்வொருவரையும் மீட்டு விடுவித்தருளும் என்று மனம் தளராமல் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை ஜெபிப்பார். அப்படியாக ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது, அன்புள்ள ஆண்டவரே, எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் எப்போதுமே என்னை தொடர நீர்
இருப்பதில்லை என்பதனால் உம்மை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறோம். ஏற்ற காலத்தில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உலகத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்ததை போலவே இன்று எங்களுடைய வாழ்விலும் நீர் செயல்பட்டு எங்களுடைய தேவையான மாற்றங்களை கொண்டு வருவீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை நோக்கி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் குறிப்பிடுவோம். கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்கள் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. இந்த நாளில் நாம் அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து உற்சாகத்தோடு அவருடைய பாடல்களை பாடுவோமாக.
இப்பொழுது நம் அனைவரும் அவனுடைய வார்த்தையை நல்ல தெளிவாக கேட்டு மீண்டுமாக நாம் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு படித்து அந்த வார்த்தைகளை நாம் பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நீங்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய நாளில் நான் எடுத்துக்கொள்வது வார்த்தைகள் லூக்கா 21 அதிகாரம் 10, 11, 25, 26. லூக்கா 21 அதிகாரம், லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 10, 11, 25, 26 நீங்கள் படித்து பாருங்கள். அசைந்தாடும் நாணலோ அசையாத பர்வதமோ என்று ஒரு கேள்விகள் இருக்கின்றன. நான் இப்பொழுது கொடுத்துக் கொண்டிருப்பது அசைந்தாடும் நாணல். இன்றைய உலக சம்பவங்களின் நிமித்தம் மாந்தரின் உள்ளங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மன பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இதை லூக்கா நற்செய்தியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு உண்டான அர்த்தத்தை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நமது ஆண்டவர் கடைசி நாட்களில் அடையாளங்களை குறித்து முன்னுரைத்திருக்கிறார். மேலும் அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் கடைசி நாட்களை நமக்கு தெள்ள தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தம்பிரியாயும் பணப்பிரியராயும் வீட்டுக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அனுபவம் இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயிரும் தேவ பக்தியின் விசேஷத்தை அறிந்து அதில் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி எழுதியிருக்கின்றது என்று. அறிவு பெருகி போகும். தானியேலாகமம் 12 4 அதிகாரத்தில் படித்து பாருங்கள். முடிவு காலத்தை குறித்து தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இவையாவும் நிறைவேறுகிற வர காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம். கொலைகளும் கொள்ளைகளும் கொடுமைகளும் உலகத்தில் அன்றாட நிகழ்வுகள் விட்டதால் உலக மாந்தர் நம்பிக்கை இழந்து தவிப்பார்களாம். மற்றும் பூமியின் அஸ்திவாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கும். தேசம் முறியவே முறியும். தேசம் அசையவே அசையும். வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதின் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போகும். இனி எழுந்திராது. அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமியின் அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் வீசலினாலும் பூமியின் புயலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலியினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படும். ஏசாயா 24 அதிகாரம் 18-20 வாசித்து பாருங்கள். 29 அதிகாரத்திலும் 5-6 வாசித்து பாருங்கள். இப்படியாக பூமியில் ஆங்காங்கே சம்பவித்துக் கொண்டிருப்பதினால் உலகம் கொந்தளித்துக் கொண்டிருக்க போகும். இவ்வாறு ஒருவரும் உலகில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களின் நிமித்தம் மனுஷரின் இருதயங்கள் தளர்ச்சி அடைகின்றன. மறுபுறம் உலகம் பல இடங்களில் ஆபத்தானதொரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதினால் எதிர்கால எதிர்ப்புகளின் நிமித்தம் உலக மாந்தரின் உள்ளங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்போமா? மெய்யாகவே நாம் அனைவரும்
ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் 12 வாசித்து பாருங்கள். எனவே தேவ பிள்ளைகளே, சகலமும் அசைந்து கொண்டிருக்கும் இக்கொடிய காலத்தில் உன் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சிந்தித்துப் பார். நீ காற்றினால் அசையும் நாணலை போல் இருக்கின்றாயா, அல்லது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறாயா? சிந்தித்துப் பார். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிந்து உங்களை காத்து வழி நடத்துபவர். அசைந்தாலும் நாங்களை குறித்து நான் இப்போது உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றேன். பரிசுத்த வேதாகமத்தில் காற்றினால் அசையும் நாணல், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். தண்ணீரிலே அசையும் நாணல். 1 ராஜா 14ஆம் அதிகாரம் 15 நெறிந்த நாணல் கோல் போன்ற பல சொற்றொடர்களை நாம் காண்கிறோம். அவையாவும் நாணலில் பலனற்றதும் உறுதியற்றதுமான தன்மையை சித்தரிக்கின்றன. ஆகவே நாணல் என்பது சிறிய சோதனைகளிலும் தள்ளாடுகிற உள்ளான பலனற்ற ஓர் இருதயத்தை குறிக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாமல் உன் உள்ளான பலன் குறுகிறதாய் இருக்கிறது என்பதை அதன் காரணமாகும். நீதிமொழி 24:10 வசனத்தில் வாசித்து பாருங்கள். மனுஷ பலத்தையும் தங்கள் சுய ஞானத்தையும் சார்ந்து கொள்கிறவர்களின் நிலை இதுவே. இன்றைய உலக சம்பவங்களின் நிமித்தமாக அவர்கள் கலங்கி தவிப்பது மாத்திரமல்ல, தங்கள் அனுதின ஜீவியத்தில் தாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிறிய சோதனைகளையும் எதிர்கொள்ளும் அவர்கள் பலனற்றவர்களாயிருப்பார்கள். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ சந்திக்கிற மிக சிறியதான ஒரு சோதனைகளையும் கூட எதிர்கொள்வதற்கு உள்ளான பலனின்றி நீ அசைந்து கொண்டிருப்பாயாக. நீ ஒரு தெரிந்த நாணல் என்பதை உன் தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு உன் மனதை தாழ்த்துவாயாக. அப்போது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துபவர் யார்? நான் மாத்திரமே. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 10 வாசித்து பாருங்கள். அதே போல சங்கீதத்தில் 21:9 அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர் அவர். மத்தேயு 12:20 வாசித்து பாருங்கள். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர் அவர். சங்கீதம் 146:8 வாசித்து பாருங்கள். சீயோனுக்கென்று பெயர் எழுதப்பட்டு தேவனை சேவித்துக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் வரும் சத்துருவின் வல்லமையை கண்டு நீ கலங்கி நிற்பதென்ன? அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்ற அறிக்கையுடன் நீ கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை தைரியப்படுத்துவார். திடமானது கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயானால் உன்னுடைய அழைப்பில் அவர் உன்னை ஸ்திரீப்படுத்துவார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரீப்படுத்துவார் என எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனில் பலன் கொள்கிற ஒரு நபராய் இருப்பாயாக. நீ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறானே, அது நீரூற்றாக மாற்றப்படும். நீ பலத்தின் மேல் பலம் அடைந்து முடிவாக வெற்றிகரமாக சீயோனை போல் சென்றடைவார். சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரத்தில் 87 வாசித்து பாருங்கள். அதே போல 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கிறவராயிருக்கிறதனால் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உன்னை காலம் காலம் ஒவ்வொரு நாளும் உன்னை அவர் பாதையில் நடப்பிக்கிற, உன்னை சீர்படுத்துகிற, ஸ்திரீப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, நினைவுபடுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும்படி அவர் உன் இருதயத்தை ஸ்திரீப்படுத்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
10 வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:33 வாசித்து பாருங்கள். உன் ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறார். ஏசாயா 49:16 வாசித்து பாருங்கள். ஆகவே உனக்கு நியமிக்கப்பட்டுள்ள பாதையில் பரம பிதாவை நோக்கி நீ திடமனதுடன் முன் செல்வாயாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் எப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள்? ஜெபத்தின் வழியாக கூப்பிடுகிறீர்களா, இல்லை பாடல்களின் மூலமாக கூப்பிடுகிறீர்களா என்று சிந்தித்து பார்த்து இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் அசைந்தாரும் நாணலாகவும் அசையாத பர்வதமாகவும் இந்த வார்த்தைகளை கொடுத்து நமக்கு எப்படியெல்லாம் இந்த உலகில் நாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் நாம் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவரை எப்படி முழுமையாக தேவனை கர்த்தரை முழுமனதோடு நாம் நோக்கி ஓட வேண்டும் என்று நம்மை இந்த நாளில் அவருடைய அழகான வார்த்தைகளால் நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் நீ காற்றினால் அசையும் நாணலை போல் இருக்கிறாயா, அல்லது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்து கர்த்தரிடத்தில் நாம் முறையாக மன்றாடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நம் தேவைகளை அனைத்து நமக்கு இரட்டிப்பாக தருபவர் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி துதிப்போமாக. அப்படியாக நாளில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமாக.
அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அவரை நாம் உள் மனதிலிருந்து நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருக்கும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இதை வாங்கி உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தை உட்கொள்ளும் பாக்கியவாளியாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். அதனால் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திருவுடலையும் ரத்தத்தை உட்கொள்ளப்படுது நம்மை அவருடைய ரத்தத்தை நாம் கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். நாம் அனைவரும் இதை ஒரு மனப்பட்டு நாம் அருந்துவோமாக. கடைசியாக நாம் நன்றியோடு அவரை துதித்து நாம் பாடுவோமாக.
அனைவரும் நாளில் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வது, நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி புனிதப்படுத்துபவர். அப்படியாக நாம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.